படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே பார்க்கறதுக்கு. சீரியஸாக நம்ம உள்ளே போன மாரி இருக்குது அந்த படத்துக்குள்ளே. நம்ம சீரியஸாக நம்ம லைஃப் அப்படியே காமிக்கிற மாரி இருக்குது. சூப்பராக இருக்குது படம். சூப்பராக கனெக்ட் ஆகுதுண்ணா. நமக்கு என்ன நடக்குமோ அது நடக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி கவிதை மாதிரி இருந்துச்சு படம். நல்லா 96 மாதிரியே தான். அவர் மேக்கிங்கே இப்படி தான் இருக்குது. ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாரோடதுமே. மேபி எனக்கு ஊரில் வளரல, ஆனால் லைக் எங்கள் அப்பாலாம் சொல்கிறது மாதிரி அப்படியே அதே மாதிரி இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் மாதிரி அந்த நல்லா கனெக்ட் ஆகுது. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. லைக் எல்லா சொந்தம் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். லைக் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக டோட்டலாக ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ணுறக்கூடாது. எல்லாருமே லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவே இருப்போன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ரெவ்யூக்களை நம்பக்கூடாது. ரெவ்யூ சொல்கிறவங்க அவங்கவுங்க விருப்பத்தை சொல்கிறத வந்து அவங்க வீட்டுக்குள்ளே சொல்லிக்கலாம், வீட்டு நபர்களுக்கு சொல்லிக்கலாம், இல்லை தங்களுக்கு தானே சொல்லிக்கலாம். அடுத்தவங்களுக்காக சொல்லவே கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. நான் சொன்னதான் அதில் இருக்குது. நான் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் அ கார்த்தி சார் ஃபேனாக நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டேன். அரவிந்த் சாமி சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு. ஃபீல் குட் மூவி. 96 மூவி டேரக்டர்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் 96 மூவி பார்க்கல. பட் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அப்படி ஒரு ஃபீல் குட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஒரு சீன் போர் அடிக்கலண்ணே. நம்ம வாழ்வாதாரம் வாழ்வுனா இப்படிதான் வாழணும். ஒரு மனுஷன் நல்லவனாக வாழணும்னா அது கார்த்தி சாரை போல் வாழணும்னு அந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக சேருக்குன்னா மிஸ்டர் பிரேம்குமார், டேரக்டர் பிரேம்குமாருக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஃபீல் குட் மூவிண்ணே. நல்லா இல்லை ஃபீல் குட்டு பொறுமை ஒரு இப்போது நம்ம சரக்கு வச்சோன்னா எவ்வளோ நேரம் பேசுவோம்? ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவோம். ஒரு 20 நிமிஷம் பேசினா தப்பு இல்லையே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 20 நிமிஷம் பேசிட்டா. ஆமாம், சரகச்சா ஒரு வாழ்க்கை வரலாறு சின்ன வயசு வாழ்க்கையை பேசணுன்னா 2 நிமிஷத்தில் சொல்ல முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அவங்க 20 நிமிஷத்தில் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க. அது யதார்த்தமான நடிப்பு இருந்தது, காதல் இருந்தது, பாசம் இருந்தது, எல்லாமே இருந்தது. நன்றி விசுவாசம்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க. அது இந்த காலத்தில் இல்லை. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இல்லாத ஒன்றுக்காக படம் நல்லா இல்லைன்றாங்க. ஆனால் நன்றி விசுவாசம் வேணும், அப்போ படம் நல்லா இருக்குது. ஓகேண்ணா. நான் உலகநாயக கமலஹாசன் ஆண்டவர், கலைத்துறை ஆண்டவர். அவருக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ கமல் சாரை பற்றி குறை சொல்கிறதுக்கு நான் தகுதியானவல்ல. நல்லா இருந்துருந்தேன். கார்த்தி என்ன சொல்ல வேணும். ஃபீல் குட் மூவியில் அவரை அச்சிக்க முடியாது. அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அரவிந்த் சாமி சார் நான் கூட யோசித்தேன், அவர் பார்க்க கொஞ்சம் ஃபாரினர் மாரி இருக்கார். அவர் வந்து நீடாமங்கல் ரோல் செட் ஆகுமான்னு யோசித்தேன். பட் ரொம்ப நெயில் தட் கேரக்டர். படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது சார். அதாவது ரொம்ப பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு இது இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருக்குது படம். படத்துலேருந்து நான் இப்போ என்ன மாதிரி வந்து நாங்கள் கிராமத்துலேருந்து இங்கே சென்னை வந்திருக்கிறோம். ஸோ ஃபீட்பேக் நாங்கள் கிராமத்துலேருந்து போய் வந்தால் எப்படி இருக்குன்றது ஒரு நல்ல ஒரு குடும்ப கதையாக இருக்குது. நல்ல ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். இல்லை, நிறைய எமோஷனாக இருக்குது. அந்த அவங்க தங்கச்சிக்கு அந்த நகை போடும்போது எல்லாருமே நல்லா, நானே அழுதுட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சீன், குடும்ப படமாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப கமர்ஷியலாக எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. 2 பேருமே நல்ல நடிகர்கள் தான். இதில் கொஞ்சம் அவங்க காம்போவும் நல்லா இருந்தது. அந்த சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் கொண்டு வர்றது நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஊரில் ட்ராவல் பண்ணி நம்மளே கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. நம்மளோட சொந்த பந்தம் எல்லாம் நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தோமோ இன்னுமே அந்த பாசம் எல்லாம் வந்து பிணைப்பெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே வந்து மாறலை. எல்லாமே உள்ளுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. அதை வந்து மறந்துட்டு நம்ம இயந்திரத்தனமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அது நமக்குள்ளே இருக்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு சார். கான்செப்ட் வைஸாக நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் தான் போகுது, எப்படி முன்னாடி இருந்ததுன்னு போகுது. நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு மெமரிஸ் நிறைய இருக்குது இதில் வந்துட்டு. ஸோ அதுதான் இதில் நல்லா இருக்குது. பர்ஃபெக்டாக இருந்தது. ஆக்டிங்லாம் கரெக்டாக இருந்தது. ஓகே தான். கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி நல்லா பண்ணியிருக்கு. மற்ற ஸ்ரீதிவ்யா ஓகே. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் அதில் இருக்காங்க. 96 அளவுக்கு இது ஒரு இதுவாக இல்லை. நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 பேருக்கும். 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. யாரையும் மறக்கக்கூடாது, மனுஷங்க தான் முக்கியம், பைசாலாம் அப்புறம் தான் அப்படின்றது நல்ல கான்செப்ட். நல்லா இருந்தது. ஒரு டைம் பார்க்கலாம். கார்த்திக் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது.
நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். ரெண்டு பேருமே சூப்பர். கரெக்ட். ஆமாம், ஃபுல்லாக நம்ம நார்மலாக என் ஃபேமிலியில் நடக்கிறது தான் எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, அந்த கதை சூப்பராக இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. அரவிந்த் சாமி சூப்பராக ஒன்று இருக்கு. இல்லை ஃபேமிலி கதை தான், வந்து பார்த்தா தான் தெரியும். செம்மையாக இருந்தது படம், சூப்பராக இருந்தது. அதில் கார்த்தி தான் நல்லா தான் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சுண்ணா. அதாவது அவன் ஹிஸ்டரியை பற்றி மறந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஞாபகப்படுத்திடுன்றாங்கண்ணா. இல்லை வெறும் வயலண்ட் மூவிஸாக இருக்கிறதுல இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக சிட்டியில் இருக்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமான ஒரு படம், நல்லா இருக்கு, ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு விஷயமும் மறந்துடக்கூடாதுன்றது தான், எப்படி வாழ்க்கையை வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணுன்றது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். நல்லா இருந்தது. கார்த்திக் பேசுறதும் அந்த இவன் பேசுறதும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம், குடும்ப படமாக இருக்குங்களா. நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அப்படின்னா பேர் தான் நல்லா இருக்குது. நாங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் படம் பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்குன்னாங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை உண்மையிலே சரியான கிராமம், நல்ல கிராமம், நல்ல இயற்கையான ஒரு இடத்துல வச்சு நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் சார், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் கமல் சார், அதனால கண்டிப்பாக நான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன். கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது.